விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவில் வேட்பாளர்கள் தங்களின் வாக்குகளை பதிவு செய்தனர். அன்னியூர் வாக்குச்சாவடியில் முதல் ஆளாக திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வாக்களித்தார். மாண்புமிகு முதல்வரின் சாதனைகள் என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யும். பாமக வேட்பாளர் சி அன்புமணி பனையபுரம் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தனது வாக்கினை செலுத்தினார். எவ்வளவுதான் அவங்க செய்தாலும் மக்கள் மனசுல நான் இருக்கிறேன். நான் ஒரு பொது வேட்பாளர். மக்கள் எனக்கு வாக்களிக்கிறாங்க. வெற்றி பெறுவது உறுதிதானே. நாம் தமிழர் கட்சிக்கு களம் சாதகமாக உள்ளதென்று நம்புவதாக கட்சியின் வேட்பாளர் அபிநயா தெரிவித்துள்ளார். முன்னாடி கூட நம்ம கட்சி அந்த அளவுக்கு வெளியே ஒரு 60-70 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு நம்மள தெரியாது நாம் தமிழர் கட்சி. ஆனா இந்த முறை நல்லாவே பாக்குறாங்க. மக்களின் வரவேற்பு நாம் தமிழர் கட்சிக்கு இருப்பதாகவும் அபிநயா தெரிவித்தார். விவாகரத்தான முஸ்லிம் பெண்கள் கணவரிடமிருந்து ஜீவனாம்சம் கோரலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தெலங்கானாவைச் சேர்ந்த முஸ்லிம் நபர் ஒருவர் தனது முன்னாள் மனைவிக்கு ஜீவனாம்சம் தருவது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் PV நாகரத்னா, அகஸ்டின் ஜார்ஜ் மாசி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 125 கீழ் விவாகரத்து செய்யப்பட்ட மனைவிக்கு இடைக்கால பராமரிப்பு வழங்குவதற்கு மனுதாரர் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் முஸ்லிம் பெண்கள் விவாகரத்து உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தை விட மதச்சார்பற்ற சட்டத்திற்கே மேலதிகாரம் உள்ளது என்று கருத்து தெரிவித்தனர். மேலும் CRPC பிரிவு 125 கீழ் விவாகரத்தான பெண்கள் ஜீவனாம்சம் கோரலாம் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் மனுதாரரின் மனுவையும் நீதிபதிகள் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் புகைப்படத்தை கிழித்தெறிந்த காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகளை இவை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றவாளிகள் பட்டியலில் இருந்ததாக அண்ணாமலை கூறியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அண்ணாமலையின் கருத்திற்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் கோவை மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணாமலையின் புகைப்படத்தை கிழித்து எறிந்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். காங்கிரஸ் போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. இந்த கள்ளச்சாராய சாவு நான் தான் காரணம், பிளான்ட் கான்ஸ்பிரசி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஆனால் மாண்புமிகு நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள்ட்ட டிஃபமேஷன் சூட் மான நஷ்ட வழக்கு இன்னைக்கு நாம கொடுத்திருக்கோம். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி மீது 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளதாக அண்ணாமலை தெரிவித்த காட்சிகள் தான் இவை. கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சம்பவத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை தொடர்புபடுத்தி திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியிருந்தது சர்ச்சையானது. இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் அண்ணாமலை நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் RS பாரதி பதில் தரவில்லை. இந்நிலையில் RS பாரதி மீது சைதாப்பேட்டையில் உள்ள மெட்ரோபாலிட்டன் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அண்ணாமலை அவதூறு வழக்கு தொடர்ந்தார். மான நஷ்ட வழக்கு இன்னைக்கு நாம கொடுத்திருக்கோம். 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டிருக்கோம். இந்த 1 கோடி ரூபாயும் RS பாரதி அவர்களிடமிருந்து பெற்று கள்ளக்குறிச்சியில குடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு அங்கேயே ஒரு முகாம் அமைக்க போறோம். அதான் நம்முடைய நோக்கம். RS பாரதி அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். கிரிமினலா அவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும். அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த தவறான வார்த்தைக்கு அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை நீதிமன்றம் எடுக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி மாண்புமிகு நீதிபதி அவங்ககிட்ட கொடுத்திருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், RS பாரதியாக இருக்கட்டும், நிச்சயமாக நாங்கள் சிறைக்கு அனுப்பத்தான் போகின்றோம். திமுகவை எதிர்க்க பலரும் பயப்படுவதால் தான் RS பாரதி ஆணவமாக பேசி வருவதாக அண்ணாமலை குற்றம் சாட்டினார். திருச்சியில் விரைவு ரயிலில் ஒருவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் தான் இவை. திருச்சி ரயில்வே பாதுகாப்பு படை மூத்த கோட்ட ஆணையர் அபிஷேக், உதவி கோட்ட ஆணையர் பிரமோத் நாயர், ஆய்வாளர் செபாஸ்டின் தலைமையிலான போலீசார் திருச்சி ரயில்வே சந்திப்பில் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சென்னையில் இருந்து திருச்சிக்கு வந்த மங்களூரு எக்ஸ்பிரஸ் ரயிலில் சோதனையில் ஈடுபட்ட போது மதுரையைச் சேர்ந்த லட்சுமணன் என்ற பயணி சந்தேகத்திற்கிடமான வகையில் நடந்து கொண்டார். காவலர்கள் அவரிடம் சோதனை நடத்தியதில் அவர் கொண்டு வந்த பையில் 1,89,00,000 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் 15 லட்சம் ரூபாய் ரொக்கம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் தங்க நகைகள் மற்றும் ரொக்கத்தை கொண்டு வந்த லட்சுமணனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஹவாலா பரிமாற்றத்தில் லட்சுமணன் ஈடுபட்டாரா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெறுகிறது.
திண்டுக்கல்லில் ரயில் மறியல் போராட்டத்தின் போது வழக்கறிஞர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட பரபரப்பு காட்சிகள் தான் இவை. மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள 3 குற்றவியல் திருத்த சட்டங்களை திரும்பப் பெறக் கோரி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வழக்கறிஞர்கள் ரயில் மறியல் போராட்டம் செய்தனர். அந்த வகையில் திண்டுக்கல்லில் நடந்த போராட்டத்தில் போலீசாரின் தடுப்பு நடவடிக்கையை மீறி தண்டவாளத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல மதுரை ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் காரணமாக ரயில்வே நிலைய சாலை முழுவதிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து ஊர்வலமாக சென்று ரயில் மறியலில் ஈடுபட முயற்சித்தனர். தடுப்பு வேலிகள் அமைத்து போலீசார் வழக்கறிஞர்களை தடுத்ததால் இருதரப்பிற்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இரண்டாயிரத்து 19ஆம் ஆண்டு நடந்த நீட் தேர்வில் ஆள் மாறாட்டம் நடந்தது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்தியாவிலேயே இல்லாத மாணவனுக்கு 3 மாநிலங்களில் தேர்வு எழுதப்பட்டுள்ளதாக நீதிபதி புகழேந்தி அதிருப்தி தெரிவித்தார். ஆனால் தமிழ்நாட்டில் தேர்வு எழுதும் மாணவிகளின் தாலியை கூட கிளற்றுமாறு கூறுவதாகவும் வேதனை தெரிவித்தார். நீட் தேர்வு ஆள் மாறாட்டம் தொடர்பாக சிபிசிஐடி கேட்ட எந்த தகவலையும் தேசிய தேர்வு முகமை வழங்கவில்லை என குறிப்பிட்ட நீதிபதி, இதன் மூலம் குற்றவாளிகளுக்கு உடந்தையாக செயல்படுவது போல தெரிகிறது என கண்டித்தார். குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படும் அதிகாரிகளின் வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடத்த ஏன் உத்தரவிடக்கூடாது என கேள்வி எழுப்பிய நீதிபதி புகழேந்தி, இந்த நிலை தொடர்ந்தால் அதிகாரிகளை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். மத்திய அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய இறுதியாக 5 நாட்கள் கால அவகாசம் கோரியதால் வழக்கு விசாரணையை வரும் 15ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். அண்ணா பல்கலைக்கழக 2ஆம் ஆண்டு சுற்றுச்சூழல் அறிவியலுக்கான செமஸ்டர் தேர்வு திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக 2ஆம் ஆண்டு செமஸ்டர் தேர்வுகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் புதன்கிழமை மதியம் சுற்றுச்சூழல் அறிவியலுக்கான தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் மதியம் நடைபெற வேண்டிய தேர்வுக்கான வினாத்தாள் ஒரு கல்லூரியில் காலையிலேயே திறக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. இதனால் வினாத்தாள் கசிந்துவிடும் அபாயம் இருந்ததால் வருகிற 31ஆம் தேதிக்கு தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. வரிசையில் காத்திருப்பவர்களுக்கு டோக்கன் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. 5 மணி நிலவரப்படி 77% வாக்கு என்பது பதிவாகி இருக்கிறது. விவரங்களுடன் நிகரானுடைய சிறப்பு செய்தியாளர் குணாநிதி, தற்போது 77% வாக்கு என்பது பதிவாகி இருக்கு. அதிமுகவினர் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்த நிலையில் 80% வாக்கு அப்படின்றது மேலும் இந்த சுவாரஸ்யத்தை கூட்டியிருக்கு. என்ன நிலவரம்? தற்போது இன்னும் எவ்வளவு பேர் வாக்களிக்க வேண்டியிருக்கு? வணக்கம் தேவா. அதாவது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு என்பது காலை 7 மணிக்கு தொடங்கி தற்போது மாலை 6 மணியோடு நிறைவடைந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த 6 மணிக்கு முன்பாக இந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு வருபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுக்கப்பட்டு வாக்களிக்க அனுமதி என்பது வழங்கப்படும். அதாவது மாலை 5 மணி நிலவரப்படி பார்த்தீங்கன்னாக்கா 77.73% வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றிருக்கிறது. தற்போது மாலையோடு இந்த வாக்குப்பதிவுக்கான நேரம் என்பது முடிவடைந்த நிலையில் தற்போது வாக்குச்சாவடி ஊழியர்கள் வாக்குப்பதிவு இயந்திரங்களை சீல் வைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது அந்த பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2,37,031 வாக்காளர்கள் உள்ள நிலையில, அதாவது மாலை 5 மணி நிலவரப்படி 1,84,255 வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. அதாவது இன்று இன்னும் பல வாக்குச்சாவடிகளில் வாக்களிப்பது என்பது இன்னும் முழுமையடையாத நிலையில இதுக்கான இறுதிக்கட்ட அந்த சதவீதம் என்பது இதன் பிறகே தெரிய வர இருக்கக்கூடிய சூழலில் தற்போது 6 மணியோடு வாக்குப்பதிவு என்பது நிறைவடைந்து விட்டது. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வாக்குச்சாவடிகள் வாக்காளர்கள் வெறிச்சோடி காணப்படக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது பார்த்தீங்கன்னாக்கா நாம் இருக்கக்கூடிய அந்த துறவி பகுதியில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்டிருக்கிற வாக்குச்சாவடி மையத்தில் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அலுவலர்கள் வாக்குப்பெட்டி இயந்திரங்களுக்கு சீல் வைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா இங்கு சீல் வைக்கப்பட்ட இயந்திரங்கள் இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டு பனையபுரத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் வைக்கப்பட இருக்கிறது. அங்கு அதற்கான வாக்கு எண்ணிக்கை மையமாக அது தேர்வு செய்யப்பட்டு அதற்கான முன்னேற்பாடு பணிகளும் அங்கு நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழலில் வருகின்ற 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னாக்கா
தற்போது அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான அந்த வாக்குப்பதிவு நிறைவடைந்து தற்போது வாக்குப்பெட்டி இயந்திரங்கள் வந்து சீல் வைக்கும் பணி என்பது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் அந்த வாக்குச்சாவடி மைய ஊழியர்கள் என்பது தொடர்ச்சியாக வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த வாக்கு சதவீதம் என்பது இன்னும் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை ஏனென்று சொன்னால் இன்னும் வந்து இதுக்கான இன்னும் பல வாக்குச்சாவடி மையங்களில் டோக்கன் வழங்கப்பட்டு வாக்காளர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 77.73% வாக்கு என்பது இன்னும் கூடுதலாக இதற்கான வாய்ப்புகளே வந்து அதிகமாக இருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது அந்த 6 மணியோடு அந்த வாக்குப்பதிவு நிறைவடைந்து தற்போது பார்த்தீங்கன்னா அந்த வாக்குப்பெட்டி என்ற சீல் வைக்கும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. இடைத்தேர்தலில் பதிவான வாக்கள் தற்போது சீல் வைக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்பான கள தகவலை கொடுத்தீங்க குணாநிதி. தகவலுக்கு நன்றி.